எக்ஸாம் ஃபீஸ் மறக்காம கட்டிடுடா. இந்த டைமர் ஆல் கிளியர் பண்ணிடு. சரிம்மா. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னு தெரிய புரிஞ்சு இந்த டைமர் ஆல் கிளியர் பண்ணிடு. சரி, நான் கட்டிட்டு கூப்பிட்றேன். பாய். ஹாய். என்னாச்சு? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. காசு கையில் தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஆன்லைனில் தானே பே பண்ணணும். எக்ஸாம் அரியரோட சேர்த்து 8000 ரூபா. ப்ரௌசிங் சென்டரில் போய் கேட்க வேண்டியதான். ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுமா, ஷாப் க்ளோஸ், ஆப்ஷனே இல்லை. நம்ம பசங்கிட்ட தான் யார்ட்ட கேட்டு கட்டணும். நான் கிளாஸ் போகிறேன். அட்டனன்ஸ்லாம் க்ளோஸ் ஆனால் அப்புறம் ஏன்? டோலி, நீ கிளாஸ் போகல? எனக்கு டோலி இல்லை. ம் ஓகே பாய். ம் வந்துட்டுருக்கேன்டி. நான் வந்துட்டேன். இதான் இனியும் எனக்கு என்னமோ எக்ஸாம் போகல, ரொம்ப அடிக்கடி வச்சு பேசிகிட்டு இருந்தோம். மேம் வந்துட்டாளா? அப்படியா? சரி சரி, இங்கே தான் ஸ்டேஷனரி ஷாப் கிட்ட இருக்கேன். 10 நிமிஷத்தில் வந்து மூடிட்டு கிளாஸ் போய்க்கலாம். அட்டனன்ஸ் ஷார்ட்டேஜ் வேற, கண்டிப்பாக சினிமாவில் விட மாட்டாங்க. எல்லாம் அனுபவம் தான், பார்ப்போம். என்னத்த சொல்ல, எப்படி இருந்தாலும் இந்த செமிஸ்டர் எழுத போறதில்ல. எப்படி இருந்தாலும் காசு கட்டி தான் ஆகணும். எதுக்கும் டிகிரிக்காக படிக்கணும்னாலும் காசுக்காக படிக்கும். வீட்டுக்கு போனாலே ஏற்றுலாம் கொடுக்கும். ரைட்டில் பாரு, என் ஆள் வரா. அவள் அங்கே வரப்போதே பார்த்துட்டு எழுந்து. இப்போ நூடுல்ஸு சேர்றாப்பா, அப்பனா அது நீயே வச்சுக்க. எனக்கு நூடுல்ஸே போதும். படிக்கணும்னா ஒன்றும், படிக்கலன்னா கிளாஸில் கூட மதிக்க மாட்டானுங்க. அச்சா, கொஞ்சம் கொஞ்சம் அவனாலப்பாவே இருக்கிறான். அதான் ஃபர்ஸ்ட் இயரில் ஒன்று இன்ஸ்டாவில் 2 வச்சிருக்கல, அப்புறம் என்ன? இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு. சரக்கு அடிக்கலாமா? என்கிட்ட 200 இருக்கு. அதை வச்சு உன் ஆள்கிட்ட கேளுச்சு. அதுதான் மச்சான் பிரச்சனையே. ஃப்ரெண்டாக இருக்கும் போது கூட காசு கட்டலாம், ஆனால் இப்போ லவ் பண்ணுறல, அந்த ஒரு மாதிரி இருக்கு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் அடி. மச்சான், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். ஒரு 8000 ரூபா அக்கௌண்ட்ல இருக்குமா? நான் கையில தரேன். மச்சான், காலேஜில் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வாங்கணும். அதான் ஒரு 200 இருக்குமா? மாப்பிள்ள மச்சான் தப்பே கமே. சரிடா, நீ ஃபோனை வை. மச்சான் ப்ளீஸ்டா. ஹலோ நூடுல்ஸு, ஏன் கிளாஸ் வரல? வந்தாலும் வேஸ்ட் தானே. மன்மத்துக்கு டிப்ரெஷனாக இருக்கான், தான் என்ன கம்பெனி கூப்பிடுறான். ஓஹோ, ப்ளீஸ் எல்லாம் தான் லாஸ்ட் 200 இருக்குமா? எத்தனை லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், குடிக்க காசு தர மாட்டேன். மேம் வராங்க, ஃபோன் வச்சுறேன், பாய். லோ தெரியல, இவ்வளோ வேற எப்படி சமாதானப்படுத்த போகணும். சத்தெல்லாம் தடிக்குது. பின்னாடி போய்
காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே வாசு கருவ ராசலட்சுமிய தட்டுகிற வேலை இது தட்டுனா விட்டத்தங் கொட்டினா நொட்டத்தங் ஆனந்தம் காவேரிதான் அட சுக்கிறேன் உச்சத்தில் லக்கதான் மச்சத்தில் வந்தது கை காசுதான் என்றும் மன்னர் தான் எங்கும் பின்னர் தான் அண்ணாச்சி ஆனந்தம் ஆயாச்சி ஆரம்பம் காசு மேல காசு வந்த கொட்டுற நேரம் இது வாச கதவு ராசலட்சுமி தட்டுற வேலை இது You man, what they? Sani mele kaal bacha datiya wuchu, what they? தேடி பாக்குறேன் காந்தியத்தான் காணோம் தேடி பாக்குற காந்தியத்தான் காணோம் தேசத்துல நாளும் சாந்தியத்தான் காணோம் ரூவா நோட்டுல வாழுறாரு காந்தி வாய் நிறைய ஜோரா புன்னகையை ஏந்தி காச பார்த்தா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போம் வந்தாச்சு கைகாசு பத்தாது அமைக்க போடு சுகேசு காசு மேல காசு வந்து கொட்டிற நேரம் இது பாசு கருவ ராசலட்சுமிய தட்டுகிற வேலை இது தட்டினா என்ன முடிஞ்சு போச்சா ராமலிங்கம் சுந்தரலிங்கம் ராமலிங்க கையில கச சுந்தரலிங்கம் வாயில தோசை ராமலிங்கம் சுந்தரலிங்கம் போட்டு போட்டு வீணையா ஐ நோ மேன் நம்ம மேண்டலின் சீனிவாசன் வாசிக்கிறதானே இதான் இந்தியில சிதாரே சமராகபா ನಾನು ನೀಯುದ್ದ ಆಡಗಿರ போது நானு நீயும் ஆடுகிற போது அசந்த நிற்கும் ஊரு பிகிலடிக்கும் பாரு டாப்பு டக்கர் ஜோடின்னு பேசும் ஆக மொத்தம் தேசம் வாழ்த்துங்கள வீசும் ராமலிங்க சுந்தர லில்லிங்கம் ரெண்டு ஆண் சிங்கம் என்னாலும் ஊரெங்கும் நம்மோட நடந்ததும் பிடிக்கல நடப்பான் குடிக்க தனிமையில் ஆடுகிறேன் நாளாச்சு எங்கோனதே தெரியல கிளாஸ் முடிஞ்சிருக்கேன்ல நான் போய் ஆட பார்த்துட்டு வரேன் நீ எங்கேயும் ஆடாது போய் உட்கார் அட்டனன்ஸும் சட்டேஜ் சைடிஷ் வாங்கி காசும் சட்டேஜ் ராவா அடித்தாதான் புக் பண்ணுங்க நான் சார் வாங்கி தந்துட்டேன் வணங்கம்மா
ஃபோன் கிடைக்குமா? என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஒரு கால் பேசணும். ஹலோம்மா, காசு காணுமா? பர்ஸோட தொலைஞ்சிருச்சு. இவ்வளவு பெரிய பையன் பணம் பத்திரமா வச்சுட்டு தெரியாதா உங்களோட போனீங்க? ப்ரோ ப்ரோ இது നിങ്ങളുടെ ബസ്സാ? நான் ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன். எல்லாருமே எடுப்பாங்க. நிறைய குழந்தைகள் வந்து சினிமாக்கு வர வேண்டிய ஆசைப்படுறாங்க. குழந்தைகள் இங்கே நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. ரொம்ப உலகத்துல ரொம்ப கஷ்டம் ஷாப்பிங். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இது எப்படி ப்ரோ உங்கள்கிட்ட? அம்மா உங்கள் பேர் என்ன? എടാ സഞ്ജിത്തെ, അവളെവിടെ? 2 മിനിറ്റടാ, ഇപ്പൊ വരും. എന്നാ ഞാൻ പോവാ, നീ സംസാരിച്ചിട്ട് വാ. അവിടെ നിക്കി, അങ്ങനെ പറയല്ലേ. ഒരു പെണ്ണിന് വേണ്ടി ഞാൻ ഇട്ട് പോവില്ല. അവിടെ നിക്കി. ഹായ്. ഹായ്. ലേറ്റ് ആകിയാ? ഇല്ല ഇല്ല, ഇതെന്റെ ഫ്രണ്ടാണ്. ഹായ്. പോവാം. അഡ്മിഷൻ ഓഫീസിൽ പൈസ കൊണ്ടുപോയി കൊടുത്താൽ അവർ കറക്റ്റായിട്ട് ആളടുത്ത് ചേർത്തോന്ന് അറിയില്ലല്ലോ. പിന്നെ നമ്മൾ തന്നെ തേടി കണ്ടുപിടിച്ച് കൊടുക്കാമല്ലോ. ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. உங்கள் பிளேஸில் நான் தான் அப்புறம் எவ்வளோலாம் பண்ணியிருப்பேன். ப்ரோ, என் அக்கௌண்ட்டில் இதை விட நிறையா பணம் இருக்குது ப்ரோ. ஆனால் இப்போ இந்த பணம் எனக்கு தேவையில்லை. சான்ஸ் கிட்டுன வரைக்கும் நிலையானல அவங்க. சான்ஸ் கிடைச்சாதான் கெட்டவங்க.
காசு அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்க, அனுப்பிட்டீங்க. சகாய் பேச நூடுல்ஸ், இது மாதிரி சத்தியமா குடிக்க மாட்டேன்டி. சரி எல்லாம் பாக்காங்க, ஒழுங்கா நட. யார் என் சோபனா? நான் தான். யார் என் திரு? நான் தான். ப்ரோ இப்படி இன்னொரு ஹெல்ப்பு, எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டணும், கட்டுறீங்களா? காசு கையில் தரேன். ப்ரோ ரெஜிஸ்டர் நம்பர் வரீங்க? இந்தாங்க ப்ரோ. URK 22BT 1019. இனிய பாவம், இனிமே அவனுக்கு காலையில கரண்ட் எக்ஸாம், ஈவினிங் அரியர் எக்ஸாம், கடுப்பா இருக்க போகுது. ஆனா இன்னைக்கு அவன் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், கட்டிட்டான். ஸோ இனியும் பயங்கர ஹாப்பி. சஞ்சித், இவன் சொன்னது கரெக்ட் தான். சான்ஸ் கிடைக்க வரைக்கும் தான் எல்லாரும் நல்லவங்க. அவன் பண்ண நல்லதே அவனுக்கு ஹாப்பி எண்டா மாறிடுச்சு. வன்மம், காலையில தான் அவன் எக்ஸை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தான். இப்ப பாருங்க, இன்ஸ்டால ஒரு டோலி கூட சாட் பண்ணிட்டு இருக்கான், கால்ல ஒரு டோலி கூட பேசிட்டு இருக்கான். இவனுக்கும் ஹாப்பி எண்ட். தனுஷ், அவன் லைஃப்ல ஒரு செம மேஜிக். அவன் நூடுல்ஸ் மண்டன்னு நினைக்கிறேன். நானா நூடுல்ஸ் பரவாயில்ல, அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள்ஸா தான் இருக்கும். தனுஷ் அண்ட் நானும் ஹாப்பி. ஒவ்வொருத்தங்களுடைய எண்ணம் தான் அவங்களுடைய எண்டை முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை.